அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் யாருடைய முடிவு மிக நல்ல முறையில் அமையும் என்பதை நம்மில் எவராலும் கணிக்க முடியாது. பாவத்தின் படுகுழியில் வீழ்ந்துவிட்ட ஒரு வாழ்க்கை எப்படி அல்லாஹுவின் ரஹ்மத்தால் அழகான முடிவை அடைகிறது என்பதற்கான நேரடி சாட்சிதான் நான் சொல்லப்போகும் இந்த நிகழ்வு. கோழிக்கோட்டின் தெருக்களில், சந்தையின் சந்தடிகளில் ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதை இது. அவளுடைய தாய் அதே சந்தையில் அறியப்பட்ட ஒரு விபச்சாரியாக இருந்தார். இறுதியில் தான் செய்த பாவங்களின் விளைவாக பாலியல் நோய் பாதிக்கப்பட்டு அந்த தாய் துயரமடைந்து மரணித்தார். விதி அந்த மகளின் வாழ்க்கையிலும் கரிய நிழலை படரவிட்டது. அவளை நாம் தற்காலிகமாக மிஷிரி என்று அழைப்போம். அவள் நேசித்த ஆண் கணவனாக கூட இருந்தவன் அவளை வஞ்சக வலையில் வீழ்த்தினான். சினிமா ஆசைகளைக் காட்டி இறுதியில் அவளை கொண்டு போய் சேர்த்தது அவளுடைய சொந்தத் தாய் வாழ்ந்த அதே தெருக்களுக்கு, அதே தொழிலுக்குத்தான். அவளுடைய வாழ்க்கை விசித்திரமானது. பகல் வெளிச்சத்தில் அவளைக் கண்டால் நாட்டார் கல்லெறிவார்கள், விரட்டியடிப்பார்கள், பிழைத்தவள் என்று முத்திரை குத்துவார்கள். ஆனால் இரவின் மறைவில் அதே நாட்டாரில் பலர் அவளுடைய வாசலில் வந்து தட்டுவார்கள். இந்த இரட்டை வேடம் அவளை மிகவும் காயப்படுத்தியது. மக்களின் போலி முகத்தைக் கண்டு சலித்த அவள் தன் அடையாளம் யாருக்கும் தெரியாத ஒரு புதிய மஹல்லாவிற்கு குடிபெயர்ந்தாள். அங்கும் பழைய வாழ்க்கையை தொடர்ந்தாள். அந்த மஹல்லாவில் பக்தியுள்ள ஒரு உஸ்தாத், அதாவது மார்க்க அறிஞர் இருந்தார். மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கும், அவர்களின் காரியங்களில் தலையிடும் ஒரு நல்ல மனிதர். அந்த பெண்ணின் நிலை அவருடைய கவனத்திற்கு வந்தது. அவர் ஒரு நாள் அவளுடைய வீட்டிற்குள் சென்றார். மிகவும் சௌமியமாக காரியங்களை பேசினார். மகளே, இந்த தொழில் நல்லதல்ல. இது இவ்வுலகிலும் மறுமையிலும் நஷ்டம். அல்லாஹுவின் தண்டனைக்கு பயப்பட வேண்டும். ஒரு நல்ல வாழ்க்கை இன்னமும் சாத்தியம் என்று உபதேசித்தார். ஆனால் அவளுடைய எதிர்வினை திமிராக இருந்தது. என் விஷயத்தில் தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என் பசியைப் போக்க இந்த நாட்டாரில் யாராவது வந்திருக்கிறார்களா? நான் வாழ வேறு வழியை நீங்கள் காட்டுகிறீர்களா என்று அவள் ஏளனமாக கேட்டாள். உஸ்தாத் பின்வாங்கவில்லை. அவர் மீண்டும் அவளை அணுகி அல்லாஹ்வின் தண்டனையைப் பற்றியும் அவனது கருணையைப் பற்றியும் நினைவூட்டினார். இதை அறிந்த நாட்டாரில் சிலர் உஸ்தாதுக்கு எதிராக திரும்பினர். அந்த விபச்சாரியின் வீட்டில் உஸ்தாதுக்கு என்ன வேலை என்றானது அவர்களின் கேள்வி. பலவிதமான அவதூறுகளை அவர்கள் பரப்பினர். ஒரு நன்மை செய்யச் சென்ற அந்த அறிஞரின் பெயர் கெட்டவுடன் அவர் தனது தகவா, அதாவது மார்க்க பிரச்சார வேலையை நிறுத்தி வேதனையுடன் அந்த நாட்டை விட்டு வெளியேறினார். ஆண்டுகள் கடந்து சென்றன. அந்த பெண்ணையும் உஸ்தாதையும் அனைவரும் மறந்தனர். ஒரு நாள் இரவு உஸ்தாதின் தொலைபேசிக்கு அறிமுகமில்லாத ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. மறுமுனையில் ஒரு பெண்ணின் உடைந்த குரல். அது மிஷிரிதான். அவள் அழுது கொண்டே சொன்னாள், உஸ்தாத், நான் திருந்த வேண்டும். என் வாழ்க்கை வெறுத்துவிட்டது. பாவச்சுமையை தாங்க முடியவில்லை. நீங்கள் சொன்னதுதான் சரி. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும். அந்த உஸ்தாதின் மனம் நிறைந்தது. அவர் அவளுக்கு ஆறுதல் கூறினார். தொலைபேசி மூலமாகவே அவர் அவளுக்கு மார்க்கத்தின் பாடங்களை கற்றுக் கொடுத்தார். தவறாமல் தொழச் சொன்னார். முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாராளமாக ஸலவாத்து சொல்ல உபதேசித்தார். எல்லா கவலைகளுக்கும் தீர்வாக ஒரே ஒரு திக்ரை வழக்கமாக்கச் சொன்னார். அல்லாஹ் அல்லாஹ் என்று எப்பொழுதும் மனதில் உருவிடச் சொன்னார். அவள் அதையெல்லாம் அப்படியே கடைப்பிடித்தாள். பழைய வாழ்க்கையை முழுமையாக கைவிட்டாள். வாழ்வாதாரத்திற்காக தையல் தொழிலை கற்றுக்கொண்டாள். அதிலிருந்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் ஒரு பங்கை மார்க்க கல்வி பயிலும் 5 முத்தஅல்லிம்களின், மார்க்க மாணவர்களின் படிப்புச் செலவிற்காக கொடுத்தாள். அவள் சதக்கா செய்தாள். அந்த ஏழை மாணவர்களின் பிரார்த்தனைகள் எப்போதும் அவளுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன. காலம் மீண்டும் முன்னோக்கிச் சென்றது. ஒரு நாள் அவள் மரணித்தாள். அவளுடைய மையத்தை குளிப்பாட்ட நெருங்கிய உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை. விவரமறிந்து அந்த பழைய உஸ்தாதும் அவரது மனைவியும் அங்கே வந்தனர். உஸ்தாதின் மனைவிதான் மையத்தை குளிப்பாட்டினார். குளிப்பாட்டிக் கொண்டிருக்கும்போது அந்த அறையில் அசாதாரணமான ஒரு நறுமணம் வீசுவதை அவர்கள் உணர்ந்தார்கள். கஸ்தூரியின் மனத்தை விஞ்சும் ஒரு நறுமணம். அவர்கள் அவளுடைய முகத்தை பார்த்தார்கள். அந்த முகம் ஒரு மணப்பெண்ணைப் போல பிரகாசமாகவும் ஒளி பொருந்தியதாகவும் இருந்தது. அவளை அடக்கம் செய்யும் நேரத்திலும் அந்த நறுமணம் அங்கே பரவியிருந்தது. அவளுடைய வீட்டிலிருந்து கிடைத்த ஒரு டைரி குறிப்பில் அவள் இப்படி எழுதியிருந்தாள். என் வாழ்க்கையை மாற்றியமைத்தது அந்த உஸ்தாதும் அவருடைய மனைவியும்தான். அவர்கள் கற்றுத்தந்த திக்ரும் சலவாத்தும் என் மனதிற்கு அளித்த அனுபூதி உணர்வை சொல்லி மஜ்ஜவிக்க முடியாது. என் தாயின் நிலை எனக்கு மீண்டும் வராமலிருக்கத்தான் நான் நன்மைகள் செய்தேன். அல்லாஹுவே, என் பாவங்களை மன்னிப்பாயாக. பெரியமானவர்களே, இந்த நிகழ்வில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. நமது தொடக்கம் அல்ல,
நமது ஆக்கிபத் அதாவது முடிவுதான் முக்கியம். நமது தொழுகையில் பல குறைகள் நேரலாம். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான ஸலவாத்திற்கும் அல்லாஹ்வை பற்றிய திக்ருக்கும் குறைகள் இல்லை. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உண்மையாக பச்சாத்தாபப்பட்டு மீண்டால் அல்லாஹ்வின் ரஹ்மத் மிகவும் விசாலமானது. பச்சாத்தாபமும் நன்மைகளும் ஒரு மனிதனின் மோசமான கடந்த காலத்தை கடந்து செல்ல உதவும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லதொரு முடிவை தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன் யா ரப்புல் ஆலமீன்.